என் பொண்ணுங்க மட்டும் இந்த காரியத்தை பண்ணியிருந்தா நாக்கப்படிங்க அன்னைக்கு சேர்த்திருப்பேன். இதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரே. ஆனந்தி கர்ப்பம்னு தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவார்னு தெரியலையே. ஆஹா, இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது, பயமா இருக்கே. ஆனா எந்த காலத்திலையும் என் 2 பொண்ணுங்களும் என் விருப்பம் இல்லாம இன்னொரு ஆம்பளைய தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இது என்ன புது பிரச்சனை? ஆனந்தி கர்ப்பம் வெளியில தெரியாம அவளை அன்போட சேர்த்து வச்சுட்டா மகேஷ் மாட்ட மாட்டான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு பார்த்தா இவர் லவ்வுக்கு இவ்வளவு பெரிய எதிரியா இருக்காரே. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு அவமானத்தையும் தேடி தர மாட்டாங்க. ஏய் காயத்ரி, இவர் இப்படி பேசுறாரு. அப்போ அன்பு ஆனந்தி லவ் தெரிஞ்சா ஏத்துக்க மாட்டாரா? போய் மூடிட்டு சும்மா இருடி. உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி காதல் பண்றதுக்கும் குடும்பத்தை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கும் எங்க இருந்து தைரியம் வருதுன்னு எங்களுக்கு தெரியும்டா. நாம என்ன பண்ணாலும் நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா பெத்தவங்க எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்குவாங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை. அந்த தைரியத்துல தானடா இதெல்லாம் பண்றீங்க. இத்தனை பேர் பாவத்தையும் சம்பாரிச்சு உன் வயிற்றுல உருவாகமே கரு. அது கரு இல்ல, சாபம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை என் வம்சத்துக்கே வேண்டாம், என் குடும்பத்துக்குள்ள ஏத்துக்க மாட்டேன். பாரா, நான் பத்த ஆம்பளை பிள்ளை என்னைக்கோ போயிட்டான். எனக்கு இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். இனி ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வழிய போலாம் வேலு, போலாம். ஒரு நிமிஷம் வாணி, நீங்க என்ன மன்னிக்க வேணாம். ஆனந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு கோழி குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அதையாவது ஆனந்திக்கு கொடுத்துட்டு போறோம். ஆனந்தி, இந்த